எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் எஜுகேஷன் புக் 6th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிந்தி ஃபஸ்ட் லெசனை பார்க்க போகிறோம். இன்றைக்கி கவி கா சுனாவ் லெசனை பார்க்க போகிறோம். கவி அப்படின்னா கவிஞர், சுனாவ் அப்படின்னா சூஸ் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, ஒரு கவிஞரை செலக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். चांद और सूरज के प्रिय महाराज ने अपने नौजवान मंत्री से कहा. சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பிரியமான மகாராஜா அவங்களுடைய யங் மினிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க, हमें अपने दरबार के लिए एक कवि की ज़रूरत है जो सचमुच कवि हो. हमें अपने दरबार के लिए நம்மளுடைய தர்பாருக்கு ஏக் கவி கி ज़रूरत है, ஒரு கவிஞர் அவசியமாக தேவை. ஜோ சச்முச் கவி ஹோ, அவர் ஒரு உண்மையான கவிஞராக இருக்கணும். दूसरे दिन नौजवान मंत्री ने नगर में मुनादी करा दी. மறுநாள் அந்த யங் மினிஸ்டர் நகரத்துக்கு போய் இந்த நியூஸை அனௌன்ஸ் பண்ணாங்க. तीसरे दिन 1001 आदमी मंत्री के महल के नीचे खड़े हो गए और कहने लगे कि वे सभी कवि है. மூணாவது நாள் தன்னை கவிஞர்னு சொல்லிக்கிட்டு 1001 பேர் அரண்மனைக்கு கீழே வந்திருந்தாங்க. मंत्री ने 21 दिनों में उन सबकी कविताएं सुनी और देखा कि सबकी कविताएं सुंदर शब्दों और रसीले भावों से भरी थी. அந்த மந்திரி அந்த 1001 கவிஞர்களுடைய கவிதைகளையும் 21 நாள் தொடர்ச்சியாக கேட்குறாரு. ஆர் देखा कि सबकी कविताएं சுந்தர் शब्दों, மற்றும் அந்த எல்லா கவிதைகளையும் பார்க்கறதுக்கு அந்த சொற்கள் ரொம்ப அழகாக இருந்தது. ஆர் ரசிலே பாவோம் சே பரேத்தி, மற்றும் அந்த எல்லா கவிதைகள்லையும் ரசனை மிகுந்திருந்தது. மகர் உன்மே சர்வஸ்ரேஷ்ட கௌன் ஹே, ஆனால் அவங்களில் யார் சிறந்தவர்கள்? நௌஜவான் மந்திரி இஸ்கா ஃபைசலா ந கர் சகா, அந்த இளம் அமைச்சரால் இதற்கான முடிவை எடுக்கவே முடியல. உஸ்னே ஏக் தின் சோச்சா, அதற்காக அவர் ஒரு நாள் யோசித்தார். 2 दिन சோச்சா, 2 நாள் யோசித்தார். 3 दिन சோச்சா, 3 நாள் யோசித்தார். चौथे दिन उसने कागज पर सुनहरे रंग से 1001 कवियों के नाम लिखे. 4வது நாளில் ஒரு பேப்பரில் கோல்டன் கலரில் 1001 கவிஞர்களுடைய பேரையும் எழுதி और यह सुनी महाराज की सेवा में उपस्थित कर दी, இந்த கடிதத்தை மகாராஜாவுடைய பார்வைக்கு கொண்டு போனார். மகாராஜுக்கோ हैरानी हुई, இந்த லிஸ்ட்டை பார்த்ததுமே மகாராஜாவுக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. போலே சொல்கிறாரு, கியா ஏ சப் கவி ஹே, என்னது இவங்க எல்லாரும் கவிஞர்களா? मंत्री ने विनय से सिर झुकाया और धीरे से जवाब दिया. மந்திரி அடக்கமாக தலை குனிஞ்சி மெதுவாக பதில் சொன்னாங்க. मैंने उनकी कृतियां सुनी है और इसके बाद यह नामावली तैयार की है. நான் அவங்களுடைய தலை சிறந்த படைப்புகளெல்லாம் கேட்டேன், அதுக்கப்புறமா இந்த பேர் லிஸ்ட்டை தயார் செஞ்சுருக்கேன். கிருத்தியாங்கனா தலை சிறந்த படைப்புகள், நாமாவலினா நேம் லிஸ்ட். मगर हमें एक कवि की ज़रूरत है और यह 1001 है. நமக்கு ஒரு கவிஞர் தான் தேவை, ஆனால் இங்கே 1001 பேர் இருக்கிறாங்க. मैं चुनाव नहीं कर सका, சுனாவ்னா செலக்ட் பண்ணுறது, मैं चुनाव नहीं कर सका அப்படின்னா என்னால் செலக்ட் பண்ணவே முடியல. महाराज ने कई घंटे विचार किया और आज्ञा दी. மகாராஜா ரொம்ப மணி நேரம் யோசிச்சு அதுக்கப்புறமா ஆர்டர் போடுறாங்க. இன் சப்கோ கைது கர்தோ, இவங்க எல்லாரையும் கைது பண்ணுங்க. இன்சே கோல்ஹூ செலவாவோ, கோலு அப்படின்னா ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, செக்கு, மாட்டை வச்சு அரைப்பாங்க இல்லையா, அந்த செக்கு, அந்த க்ரஷர்னு அர்த்தம். அந்த செக்கில் அரைக்கிறதுக்கு இவங்களை நடக்க விடுங்க. और हुक्म दे दो कि अब से जो आदमी कविता करेगा, அண்டு ஆர்டர் போடுறாங்க,
இன்னிலேருந்து யாராவது கவிதை எழுதுனாங்கன்னா உஸ்கி கோட் மார் மார்க்கர் ஜான் நிக்கால் லி ஜாயேகி. அவங்க அடிச்சே கொல்லப்படுவாங்க. மந்திரி நே ஆக்ஞா கா பாலன் கியா. மந்திரி அந்த ஆர்டரை ஏற்றுக்கிட்டாங்க. அப் வஹா ஏக் பி கவி ந தா. இப்போ அங்கே ஒரு கவிஞர் கூட இல்லை. ந கோயி காவிய கி சர்ச்சா கர்த்தா தா. யாருமே கவிதையை பற்றி பேசவே இல்லை. 6 महीने बाद महाराज 1001 कवियों के कैदखाने में गए. 6 மாதத்துக்கு அப்புறம் மகாராஜா அந்த போயட்ஸை கைது பண்ணி வச்சிருக்கிற ஜெயிலுக்கு போய் அவங்கள பார்க்குறாரு. और उन सबकी तलाशी की आज्ञा दी. அந்த கவிஞர்கள் ஏதாவது கவிதைகள் எழுதி மறைச்சி வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத தேட சொல்லி மகாராஜா வந்து ஆர்டர் போடுறாங்க. 1001 कवियों में से 101 ऐसे निकले जिन्होंने बंदी गृह की कड़ी यातनाओं के बीच में रहते हुए भी रात के समय जाग जाकर 1001 कवियों में से 1001 கவிஞர்களில் 101 101 பேர் ஐசே நிக்கலே அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது, அதாவது வெளியில் வராங்க. ஜின்ஹோனேனா யாருன்னா பந்தி கிருஹக்கி கடி, அதாவது அந்த ஜெயிலில் விலங்கு மாட்டிக்கிட்டு இருந்தவங்க. யாத்தனாவோம் அப்படின்னா கஷ்டம் அப்படின்னா கஷ்டமான நேரத்தில்னு அர்த்தம். யாத்தனாவோம் கே பீச் மே ரஹத்தே ஹுயே பி, அந்த கஷ்டமான சமயத்தின் மத்தியில் ராத் கே சமய ஜாகர் நைட்டு நேரங்களில் முழிச்சிருந்து பஹர்தாரோம் சே சுப் கர் கவிதா கீதி. பஹர்தாரோம் அப்படின்னா வாட்ச்மேன், சுப் அப்படின்னா மறைஞ்சிருந்து, கவிதா கீத்தினா கவிதை எழுதுறது. ஸோ வாட்ச்மேனுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து அவங்க வந்து கவிதைகள் எழுதினாங்க. उन्होंने यह न सोचा कि अगर महाराज को उनके इस अपराध का पता लग गया, அவங்க செஞ்ச குற்றம் மகாராஜாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா तो उनका क्रोध जाग उठेगा, அவங்களுடைய கோபம் வந்து ஜாஸ்தியாகும். அதாவது கவிஞர்கள் மறைஞ்சிருந்து கவிதை எழுதினதை மகாராஜாவுக்கு தெரிய வந்துச்சுன்னா மகாராஜாவுடைய கோபம் வந்து ஜாஸ்தியாகும். और इस राज्य का सबसे बलवान आदमी उन्हें कोड़े मार कर जान से मार डालेगा. மற்றும் இந்த அரசாங்கத்துடைய பலமான அதிகாரமிக்க அந்த மகாராஜா வந்து நம்மளை அடிச்சே கொன்னுடுவாங்க. மகாராஜ் நே மந்திரி சே கஹா. மகாராஜா வந்து மந்திரி கிட்ட சொல்கிறாரு, தும்னே தேக்கா, நீ பாத்தியா, ஏ 900 ஆத்மி கவினா தே, இந்த 900 பேர் கவிஞர்கள் கிடையாது. நாம் கே பூகே தே, அவங்க வெறும் பேருக்கு மட்டும் கவிஞர்கள். இன்கோ 6 महीने की तनख्वाह देकर विदा कर दो. தன்கானா சம்பளம், இவங்களுக்கு 6 மாதத்துக்கு உண்டான சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்க. और यह 101 आदमी किसी हद तक कवि हैं. மற்றும் மிச்சம் இருக்கிற இந்த 101 பேர் ஓரளவுக்கு கவிஞர்கள். इनको रखने के लिए हमारा मोर महल दे दो और देखो. இவங்க எல்லாரையும் நம்மளுடைய மயில் அரண்மனையில் தங்க வச்சு பார்த்துக்கோ. इन्हें किसी तरह की तकलीफ न हो, இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கோ. மந்திரி நே ஐசா ஹீ கியா, மந்திரியும் அதே மாதிரி செஞ்சார். அப் ये कवि अच्छे कपड़े पहनते थे, अच्छा भोजन खाते थे. இப்போது இந்த கவிஞர்கள் எல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டாங்க, அதே மாதிரி நல்ல சாப்பாடும் அவங்களுக்கு கிடச்சிது. 6 महीने बाद महाराज अपने मंत्री को साथ लेकर एक बार फिर 101 कवियों के महल में गए. 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மகாராஜா வந்து அவருடைய மந்திரியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த 101 கவிஞர்கள் இருக்கிற அந்த அரண்மனைக்கு போகிறாங்க. ஆர் உன் சப்கோ அப்னே சாம்னே புலாக்கர் போலே, மற்றும் அந்த 101 கவிஞர்களையும் தனக்கு முன்னால் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த மகாராஜா சொன்னார்,
तुम सब ने बीते 6 महीने में क्या कुछ लिखा है? நீங்கள் எல்லாரும் இந்த கடந்த 6 மாசமா என்ன எழுதுனீங்க? हम सुनना चाहते हैं. நாங்கள் அதை கேட்கணும். 101 आरामादासों में से सिर्फ एक ऐसा था जिसने अपने मन के उद्गारों को शब्दों में बांधा था. 101 பேர் இந்த மாதிரி சொகுசாக ரெஸ்ட் எடுத்தாங்க இல்லையா, அவங்களில் ஒரே ஒருத்தர் மட்டும் தன்னுடைய மனசுலேருந்து இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் அழகாக நீட்டாக வார்த்தைகளில் வடிவமைச்சிருந்தார். தூசரே மௌஜ் மஸ்தி கர்த்தே தே. மிச்சம் எல்லாரும் ஜாலியாக சொகுசாக இருந்தாங்க. वह एकांत में बैठकर स्वयं ही अपनी कविताएं पढ़ता था, खुश होता था. அவர் தனியாக தனிமையில் உட்காந்து சொந்தமாக அவருடைய கவிதைகளை படிப்பார், சந்தோஷமாக இருப்பார். महाराज ने अपने नौजवान मंत्री से कहा. மகாராஜா அவருடைய இளம் மந்திரி கிட்ட சொன்னார். ये 100 आदमी भी कवि न थे. இந்த 100 பேரும் கவிஞர்கள் இல்லை. ஆராம் கே பூக்கே தே. அவங்க வெறும் சொகுசுக்காக மட்டுமே ஏங்கினவங்க. ஜப் ஏ கைது தே. இவங்க சிறையில் அடைக்கப்பட்டப்போ இன்கி ஆங்கேம் अपनी दुर्दशा पर रोती थी. துர்தஷானா புரி ஹாலத், மோசமான நிலை. இவங்க எல்லாத்தையும் சிறையில் அடைச்சிருக்கிறப்போ அவங்களுடைய மோசமான நிலையை நினச்சி அவங்கெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. உஸ் சமய இன்ஹோனே கவிதா எங் லிக்கி. அந்த மாதிரி நேரத்தில் இவங்க எல்லாரும் கவிதைகள் எழுதினாங்க. और उसमें अपने भाग्य के अंधेरे का रोना रोया. மற்றும் அவங்க அவங்களுடைய இருளான இந்த விதியை நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க. மகர் ஜப் வே காலி கடியாங் குசர் கயி. ஆனால் எப்போ அவங்களுடைய அந்த இருட்டான வாழ்க்கை அந்த கடிகாரம் கடந்து போனிச்சோ, தோ ஏ கல்பனா கி கலா பி பூல் கயே. அப்போவே அவங்களுடைய அந்த கற்பனை கலையை அவங்க மறந்துட்டாங்க. ஏ துக்கே தினோம் கே கவிஹே. இவங்க சோகமான நாட்களின் கவிஞர்கள். சுக்கே சமயக்கே கலாக்கர் நஹி. சந்தோஷமான நாட்களின் கலைஞர்கள் அல்ல. இன்கோ மஹல் சே நிக்கால் தோ. இவங்கள அரண்மனையிலேருந்து வெளியில் அனுப்புங்க. இஸ்கே பாத் மகாராஜ் நே உஸ் சாது ஸ்வபாவ். அதுக்கப்புறம் அந்த மகாராஜா அந்த சாதுவான சுபாவத்தை கொண்ட மனிதரை பேப்பரவாக் ஆத்மி கி தரஃப் இஷாரா கர்கே கஹா. கேர்லெஸ்ஸாக கேஷுவலாக இருக்கிற அந்த மனிதரை சுட்டி காட்டி சொல்கிறாரு. ஏ சச்சா கவி ஹே. இவர் ஒரு உண்மையான கவிஞர். ஜிஸ்கே லியே துக்க और சுக தோனும் ஏக் சமான் ஹே. இவருக்கு துக்கமும் சுகமும் ரெண்டுமே சமமானது தான். ये दुख की रात में भी कविता करता है. இவர் துக்கமான ராத்திரியில் கூட கவிதைகள் எழுதினார். ये सुख के प्रभात में भी कविता करता है. இவர் சுகமான காலையில் கூட கவிதைகள் எழுதினார். ये मौत के काले रास्ते पर भी कविता करता है. இவர் மரணத்தின் இருண்ட பாதையிலும் கவிதை எழுதுவார். यह जीवन की सुंदर घाड़ियों में भी कविता करता है. இவர்கள் வாழ்க்கையின் அழகான பள்ளத்தாக்குகளிலும் கவிதைகள் எழுதுவர். यह इसका स्वभाव है. இதுதான் இவருடைய மனநிலை. यह इसका जीवन है. இந்த கவிதை தான் அவருடைய வாழ்க்கையே. यह कविता किए बिना रह नहीं सकता. இவரால் கவிதை இல்லாமல் வாழ முடியாது. यह सच्चा कवि है. இவர் ஒரு உண்மையான கவிஞர். हमने इसे आज से अपना दरबारी कवि नियत किया. இவரை இன்னையிலேருந்து நம்மளுடைய தர்பாருடைய கவிஞராக நியமிக்கிறோம். हम इसे मुँह मांगी तनख्वाह देंगे. இவர் நேருக்கு நேராக என்ன சம்பளம் கேட்டாலும் கொடுப்போம். इसका काम केवल इतना है. இவரோட வேலை இது மட்டும்தான். कि हमें हर रोज दरबार में आकर एक दोहा सुना जाया करे.
அந்த வேலை என்னன்னா, டெய்லி இவர் தர்பாருக்கு வந்து ஒரு ஜோடி கவிதைகளை சொல்லணும். कवि ने दरबार में जाकर महाराज को एक दिन दोहा सुनाया. அந்த கவிஞர் தர்பாருக்கு வந்து மகாராஜாவுக்கு ஒரு நாள் ஒரு ஜோடி கவிதை சொன்னார். दूसरे दिन दोहा सुनाया. மறுநாளும் 2 கவிதைகள் சொன்னார். तीसरे दिन दोहा सुनाया. மூணாவது நாளும் 2 கவிதைகள் சொன்னார். चौथे दिन कवि ने लिखा भेजा कि मुझसे इस तरह की कविता नहीं हो सकती. நாலாவது நாள் அந்த கவிஞர் என்கிட்ட இந்த மாதிரியான கவிதைகள் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பினார். மே உத்காரோம் கா கவி ஹூம். நான் உணர்வுபூர்வமான கவிஞன். கிசி கி மர்ஸி கா குலாம் நஹி. நான் யாருடைய அடிமையும் கிடையாது. நௌஜவான் மந்திரினே கஹா. அந்த இளைய மந்திரி சொல்கிறாரு. யஹ் ஆத்மி கித்னா அபாக்கிய ஹே. இந்த மனுஷன் எவ்வளவு துரதிர்ஷ்டமானவர். மகர் மகாராஜனே கஹா. ஆனால் மகாராஜா சொன்னார், நஹி யஹ் அபாகிய நஹி. இல்லை, இவர் துரதிர்ஷ்டமானவர் இல்லை. யஹ் கவி ஹே. இவர் கவிஞர். யஹ் ஆசாது ஹே. இவர் சுதந்திரமானவர். யஹ் ஆசாதி கி கவிதா கர்த்தா ஹே. இவர் சுதந்திரமாக கவிதை படைப்பவர். ஜோ குலாம் ஹோகா வஹ் குலாமி கி கவிதா கரேகா. யார் அடிமையாக இருக்கிறாங்களோ அவங்க அடிமைக்கான கவிதைகளை மட்டுமே கொடுப்பாங்க. யஹ் ஆத்மி தர்பார் மே ஆயே யா ந ஆயே. இந்த மனுஷன் தர்பாருக்கு வந்தாலும் வரலனாலும் இஸ்கி தன்கா ஹமேஷா இஸ்கே கர் பஹுஞ்சதி ரஹே. இவருக்கான சம்பளம் இவரோட வீட்டுக்கு போயிடணும். ஐசே अच्छा कोटि के कलाकार का भूखा रखना मेरे राज्य का सबसे बड़ा अपमान है. இந்த மாதிரி ஒரு தரமான கலைஞர் பசியால் இருந்தாருன்னா அது வந்து என்னுடைய ராஜ்யத்துக்கே பெரிய அவமானம். நௌஜவான் மந்திரி கி பி ஆங்கே खुल गई. இப்போ அந்த இளம் மந்திரியின் கண்கள் திறந்தன. அதாவது அந்த இளம் மந்திரிக்கும் இப்போ இதை பற்றி நல்லா புரிஞ்சுது. இதோட இந்த பாடம் முடியுது. மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.